ஒவ்வொரு நாளும் பொதும் வாராந்திர தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். வனாந்திரத்திலே எல்லாவற்றையும் இழந்து, பின்பு தேவனாலே ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனின் முழுமையான 7 நாள் பயணத்தை அனுபவியுங்கள். இந்த முழு கதையையும் காணுங்கள். இதுவே வனாந்திரமும் சிங்காசனமும். ஆழ்மான இருளிலிருந்து நீர் என் ஆத்துமாவை விடுவித்தாய். நான் கர்த்தரின் முன்பாக ஜீவனின் ஒளியில் நடக்கும்படி. கர்த்தாவே, என் மேல் கருணை செய்யும். மனிதர் என்னை மிதிக்கிறார்கள். நாள் முழுவதும் என் சத்துருக்கள் என்னை அழுத்துகிறார்கள். நான் பயப்படும் நேரத்தில் உன்னை நம்பி நிற்கிறேன். கர்த்தரின் வார்த்தையை துதிக்கிறேன். நான் பயப்பட மாட்டேன். அவர்கள் என் வார்த்தைகளை மாற்றுகிறார்கள். அவர்களின் சிந்தனைகள் எல்லாம் எனக்கு எதிராக. அவர்கள் மறைந்து காத்திருக்கிறார்கள். என் நடைகளை பார்த்துக்கொண்டு. என் அலைந்ததைகளை நீர் எண்ணினீர். என் கண்ணீரை உன் குடத்தில் வைத்தாய். அவை உன் புஸ்தகத்தில் இல்லையா? அப்பொழுது என் சத்துருக்கள் பின்வங்க. இது நான் அறிந்தேன். கர்த்தர் என் பக்கம். நான் கர்த்தரை நம்பி நிற்கிறேன். பயப்பட மாட்டேன். நீ என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவித்தாய். என் கஷ்டத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன். பொய் பேசும் நாவுகளிலிருந்து என்னை விடுவிக்கும். என்ன கிடைக்கும்? பொய் பேசும் நாக்கு, போரளியின் கூர்மையான அம்புகள், சுடும் நெருப்பு அங்காரங்கள். நான் நீண்ட காலத்தில் சமாதானத்தை வெறுக்கும் மக்களிடத்தில் வாழ்ந்தேன். நான் சமாதானம் பேசுகிறேன், ஆனால் அவர்கள் யுத்தத்திற்காக எழுகிறார்கள். கர்த்தாவே, என்னை காப்பாற்று கெட்ட மனிதர்களிடத்திலிருந்து. அவர்கள் இருதயத்தில் தீமையை நினைக்கிறார்கள். பாம்பை போல தங்கள் நாக்கை தீட்டுகிறார்கள். பெருமையான மக்கள் மறைந்து ஜாலங்களை அமைத்திருக்கிறார்கள். என் வழியில் கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள். நான் கர்த்தரை சொன்னேன். நீர் என் தேவன், என் இரட்சிப்பின் பலம். போர் நாளில் நீர் என் தலையை மூடுகிறீர். அவர்கள் நாவின் தீமை அவர்களையே அழிக்கட்டும். சுடும் நெருப்பு அவர்கள் மேல் விழட்டும். அக்கினியில், குழியில். நான் அறிந்தேன். கர்த்தர் துன்பப்பட்டவனின் வழக்கை நடத்துவார். ஏழைகளுக்கு நீதி தருவார். கர்த்தாவே, நான் உன்னை கூப்பிடுகிறேன். என் ஜெபம் தூபமாக உன்னிடத்தில் எழும்பட்டும். என் வாய்க்கு காவல் வைக்கும். என் உதடுகளை காப்பாற்றும். என் இதயம் தீமையில் போகாமல் இருக்கட்டும். நீதிமான் என்னை தடுத்தால் அது அன்பு. எங்கள் எலும்புகள் உழுத்த மண்ணைப் போல சிதர்ந்தாலும் என் கண்கள் உன்னை நோக்கி இருக்கிறது. தீயவர்கள் தங்கள் ஜாலத்தில் விழட்டும். நான் பாதுகாப்பாக கடந்து போகிறேன். நான் கர்த்தரை சத்தமாக கூப்பிடுகிறேன். என் குறைகளை அவரிடத்தில் சொல்கிறேன். என் ஆவி சோகமானாலும் யாரும் என் ஆத்துமாவை பார்க்கவில்லை. நான் உன்னை கூப்பிடுகிறேன். நீர் என் அடைக்கலம், என் பகுதி. என்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வா. உன் பெயரை நான் துதிக்க. நீதிமான் மக்கள் என்னை சுற்றி நிற்கும். நீர் என்னை நன்மை செய்கிறவர். நீங்கள் இந்த சினிமாட்டிக் கதையை பார்த்திருக்கீர்கள். இப்பொழுது நீங்களே போய் வாசியுங்கள். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அமைதியில் சோதனை ஆரம்பிக்கிறது. வழிகாட்டுதல் மறைந்தால் இதயம் வெளிப்படும். சத்துருக்கள் மூலமல்ல, ஆனால் தெரிந்த தீர்மானங்கள் மூலம். சாமுவேல் மறைந்தார். அவருடன் வழிகாட்டுதலும் மறைந்தது. தாவீது தய கேட்கிறான், ஆனால் அவருக்கு அபமானம் கிடைக்கிறது. செல்வம் உள்ளவன், ஆனால் மூட இதயம். 400 ஆட்கள் வாள் எடுத்து நிற்கிறார்கள். தாவீது நடக்கிறான், விசுவாசத்தில் அல்ல, கோபத்தில். பதில் தேடுவது சரி போல தெரிகிறது, ஆனால் கிருபை முன்னாடி வருகிறது. அபிகாயில் தலை வணங்கி விழுகிறாள். ஞானமும் பணிவும் கொண்டு கோபம் உருவாக்கின இடத்தை கிருபை நிறுத்துகிறது. கர்த்தர் உனக்காக போராடும். உன் ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. உன் கையை இரத்தத்தால் நிரப்பாதே. இது நீ சுமக்க வேண்டிய பாவம் அல்ல. தாவீது பின்வாங்கும் போது கர்த்தர் நடவடிக்கை எடுக்கிறார். நாபலின் இதயம் கள் போல ஆகுது. வாள் இல்லாமலே அவன் வீழ்ந்து போகிறான். அழிவு வரும் இடம் புதிய வழியாக மாறுகிறது. கர்த்தர் மாற்றம் செய்கிறார். மீண்டும் துரோகம். சாவுல் திரும்ப வருகிறான். பிடிக்க. இது திரும்ப நடக்கிறது. இந்த முறை
சத்ரு தூங்குகிறான், மிகவும் பக்கத்தில். ஒரு அடி, எல்லாம் முடியும். ஆனால் தாவீது நிறுத்துகிறான். அவன் ஈட்டியை எடுத்து நடந்து போகிறான். பயத்தால் அல்ல, சாட்சியாக. கர்த்தர் முன்னாடியே நடந்திருந்தார். தூரம் இருந்து உண்மை ஒலிக்கிறது. என்ன தேடுகிறாய்? நான் உனக்கு தீமை செய்யவில்லை. சாவூல் கேட்கிறான். ஆனால் மாற்றமல்ல. மேலும் மேலும் பயம் விசுவாசத்தை மாற்றும். தாவீது தெரிந்து கொள்கிறான், பாதுகாப்பை, வாக்குத்தத்தத்தை விட. அவன் சத்துருக்களிடத்தில் வாழ்கிறான். ஒரு விஷயம் பேசுகிறான், வேற விஷயம் செய்கிறான். வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது, ஆனால் சமாதானமில்லை. கோபம் நிறுத்தப்பட்டது, கிருபை தெரிந்தெடுத்தது, ஆனால் சமரசம் இருந்தது. நீங்கள் இந்த போராட்டத்தை பார்த்திருக்கீர்கள். இப்பொழுது நீங்களே போய் வாசியுங்கள். இது மேல் மட்டும்தான். அமைதியில் ஒரு கூப்பிடல் எழுகிறது. அது கப்பட்டமுள்ள உதடுகளிலிருந்தல்ல, பரட்சிக்கப்பட்ட இதயத்திலிருந்து. இரவின் இருட்டில் நீர் என்னை சோதித்து என்னில் ஒன்றும் காணாதிருக்கும் நேரம். கர்த்தாவே, நேர்த்தியை கேளும், என் கூப்பிடுதலுக்கு செவிகடும். என் நீதி உம்மை விட்டு புறப்படவும், உம்முடைய கண்கள் நேர்மையை பார்க்கிடவும். என் நடைகள் உம்முடைய வழிகளில் உறுதியாயிருக்கிறது, என் பாதகள் இதறவில்லை. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு பதில் கொடுப்பீரே. உம்முடைய அற்புத கிருபையை வெளிப்படுத்தும். என்னை உம்முடைய கண்மணியைப் போல காப்பாற்றும். உம்முடைய சிறகுகள் நிழலில் என்னை மறைத்துக் கொள்ளும். என்னை சூழ்ந்திருக்கும் கொடிய சத்துருக்களிடமிருந்து. அவர்கள் தங்கள் இதயத்தை கடினமாக்கினார்கள், தங்கள் வாயால் கர்வமாய் பேசுகிறார்கள். வேட்டையாட ஆசை உள்ள சிங்கத்தைப் போலவும், மறைவுகளில் காத்திருக்கும் பால சிங்கத்தைப் போலவும் இருக்கிறார்கள். கர்த்தாவே, எழுந்தருளும். அவர்களுக்கு எதிராக நின்று அவர்களை கீழ்ப்படுத்தும். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை காண்பேன். நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியடைவேன். கர்த்தாவே, என்னோடு வழக்கிடுகிறவர்களோடு நீர் வழக்கிடும். என்னோடு போராடுகிறவர்களோடு போராடும். கேடகமும் பரீட்சையும் எடுத்துக்கொள்ளும். நானே உன் இரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்குச் சொல்லும். என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு நாணிச்சுவார்களாக. அவர்கள் காற்றில் ஆடுகிற பதரைப் போல ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களையே துரத்துவதாக. அவர்கள் நினைக்காத நாசமான நாள் அவர்களுக்கு வரட்டும். அவர்கள் மறைத்து வைத்த வலை அவர்களையே பிடிக்கட்டும். என் ஆத்மா கர்த்தரில் மகிழ்ந்து அவருடைய இரட்சிப்பில் சந்தோஷமாயிருக்கும். என் எலும்புகளெல்லாம், கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லும். பொய் சாட்சிகள் எழுந்து நான் அறியாத விஷயங்களை என் மீது சுமத்துகிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்தபோது நான் இரட்டு கொடுத்து உபவாசத்தோடு என் ஆத்மாவை தண்டித்தேன். ஒரு தோழனுக்காகவோ சோதரனுக்காகவோ துக்கிக்கிறது போல துக்கித்தேன். ஆனால் நான் இதரும்போது அவர்கள் மகிழ்ந்து கூடினார்கள். பரிகாசக்கார கூட்டையாக்கள் தங்கள் பற்களை என் மீது கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எத்தனை காலம் மௌனமாயிருப்பீரே? என் ஆத்மாவை இந்த சிங்கங்களுக்கு தப்புவித்து ரட்சியும். என் பகைஞர் என் மீது குதூகலமிட விடாதீர். அவர்கள் தங்கள் கண்களால் என்னை பரிகாசிக்க விடாதீர். கர்த்தாவே, நீர் இதை பார்த்தீர். மௌனமாயிராதீரும், என்னை விட்டு தூரமாகாதீரும். என் நீதிக்கும் என் வழக்குக்கும் உதவ எழுந்தருளும். என் தேவனே, என் ஆண்டவரே. அப்பொழுது என் நாவு நாள் முழுவதும் உம்முடைய நீதியையும் துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். தேவனே, உம்முடைய நாமத்தினால் என்னை இரட்சியும். உம்முடைய வல்லமையினால் என் நீதியை வெளிப்படுத்தும். அந்நியர் என்னை எதிராக எழும்பியுள்ளார்கள். அவர்கள் தேவனை தங்கள் முன்னே வைக்கவில்லை. இதோ, தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்மாவை தாங்குகிறவர். நீர் என்னை எல்லா நெருக்கடியிலிருந்தும் விடுவித்தீர். என் கண்கள் என் சத்துருக்களின் வீழ்ச்சியை பார்த்திருக்கிறது. ஓ தேவனே,
நீரே என் தேவன், நான் உம்மை ஜாக்கிரதையாகத் தேடுகிறேன். நிர்ஜலமான வறண்ட நிலத்தில் என் ஆத்மா உம்மீது தாகமாயிருக்கிறது. உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் காண பவித்திர ஸ்தலத்தில் உம்மை நோக்கிப் பார்க்கிறேன். என் ஆத்மா திருப்தியடையும். உம்முடைய கிருபை உயிரை விட பெரியது. என் ஆத்மா உம்மை ஒட்டிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய தகின ஹஸ்தம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்கள் பிருத்திவியின் கீழிடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தினால் வீழ்வார்கள். ஆனால் ராஜா தேவனில் மகிழ்வான். நீதிமான் கூப்பிடுகிறான், கர்த்தர் அதைக் கேட்கிறார். இன்று நாம் தியானித்த வசனங்கள் சங்கீதம் 17, 35, 54 மற்றும் 63. நீங்களே இவற்றை வாசித்துப் பாருங்கள். அவருடைய உண்மை எப்படி வெளிப்படுகிறது என்று காணுங்கள். சாவுல் ஆண்டவரை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. கனவுகளாலும் இல்லை, தீர்க்கதரிசிகள் மூலமும் இல்லை, அமைதி மாத்திரம். அப்பொழுது சாவுல் சொன்னான், எனக்கு ஒரு பெண்ணை தேடு, மரித்தவர்களை அழைப்பவள். இந்த ராஜன் முன்பு இவர்களை நீக்கியவன். இப்பொழுது பயத்தால் திரும்பி போகிறான். என்னை ஏன் எழுப்பினாய்? ஆண்டவர் உன்னை விட்டு பிரிந்தார். இப்பொழுது உனக்கு விரோதியானார். பயம் அவனை பிடித்தது. அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். இருளில் நடந்தான். முன்பு தடை செய்தது. நான் ஒரு உருவம் பார்க்கிறேன். மண்ணிலிருந்து எழுகிறது. நாளை நீயும் உன் குமரர்களும் என்னை சேர்வீர்கள். அப்பொழுது சாவுல் உடனே விழுந்தான், முழுவதும் நிலத்தில். அவனிடத்தில் பலமில்லை. இவன் திரும்பினால் என்ன? அவனை திருப்பி அனுப்புங்கள். எல்லா பக்கமும் தள்ளப்பட்டான். நகரம் சுடப்பட்டது. பெண்களும் குழந்தைகளும் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அழுதர்கள், பலமில்லாமல் போகும் வரை. தாவீதுவும் ஆபத்தில் இருந்தான். ஆனால் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆண்டவரில். நான் பின்தொடரவா? பின்தொடர், நீ எல்லாம் திரும்பப் பெறுவாய். அவர்கள் ஓர் ஆளை கண்டர்கள். பலமில்லாமல் விட்டுப்போன. அவனுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்தர்கள். தயை வழியை திறந்தது. அவர்கள் அடித்தர்கள். காலையிலிருந்து மாலை வரை ஒன்றும் இழந்ததில்லை. தாவீது எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லோரும் சமமாக பங்கு பெறுவார்கள். இருந்தவர்களும் போராடினவர்களும். இந்த வெற்றி ஆண்டவரினது. போர் கடுமையாக நடந்தது. அம்புகள் அவனை அடைந்தன. சாவுல் தன் பட்டயத்தை எடுத்தான். அதில் விழுந்தான். அவர்களை எடுத்தர்கள். அடக்கம் செய்தர்கள். மரியாதையுடன். தோல்வியிலும் மரியாதை இருந்தது. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். நான் அழைத்தேன், நீர் கேட்கிறீர். பூமி அதிர்ந்து நடுங்கினது. அடித்தளங்கள் அசைந்தன. அவர் வானத்தை தழவினார். வானத்திலிருந்து கர்ஜனையுண்டாயிற்று. மின்னல்கள் பிறந்தன. அவருடைய சுவாசம் மூலம். அவர் கையை நீட்டினார். என்னை பிடித்தார். பேர் வெள்ளத்திலிருந்து என்னை தூக்கினார். என்னை ரட்சித்தார். ஆண்டவரின் வழி சரியானது. அவருடைய வாக்கு உண்மையானது. அவர் ஒரு கேடகம். அவர் எனக்கு பலம் கொடுக்கிறார். என் கால்களை உறுதியாக்குகிறார். போருக்கு என் கைகளை கத்துக் கொடுக்கிறார். நான் சற்றுகளை பின்தொடர்ந்தேன். அவர்களை அடைந்தேன். நான் திரும்பவில்லை. ஆண்டவர் உயிருள்ளவர்.
என் கண்மலை ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. என் இரட்சகர் உயர்த்தப்பட்டவர். அவர் பெரிய வெற்றிகளை கொடுக்கிறார். தேவன் அமைதியில் இருந்தால் இருளை தேட வேண்டாம், அவரை தேடு. இன்று வாசிப்பு 1 சாமுவேல் 28:31, சங்கீதம் 18. நீ படித்துப் பார், உன் கண்மலை யார் என்று. உனக்கு உதவி எப்பொழுதும் தவறாமல் இருந்தால் என்ன? ஒருவர் எப்பொழுதும் தூங்காமல் உன்னை காக்கிறவர் இருந்தால்? உன்னுடைய ஆழ்மையான நிலையிலும் திரும்பி வரும் ஒரு வழி இருந்தால் படிச்சு பாரு. உன் உதவி எங்கிருந்து வருகிறது? நான் என் கண்களை மலைகளுக்கு ஏற்றுகிறேன். என் உதவி எங்கிருந்து வரும்? என் உதவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர். அவர் உன் காலை தளரவிட மாட்டார். உன்னை காக்கிறவர் தூங்க மாட்டார். இதோ, இஸ்ரவேலின் காக்கிறவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். கர்த்தர் உன் காவல். அவர் உன் வலது பக்கத்தில் நிழல். பகலிலும் இரவிலும் அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். பரலோகத்தில் இருக்கிறவரே, நான் என் கண்களை உன்னிடத்தில் ஏற்றுகிறேன். அடிமை தன் சுவாமி கையை நோக்கி இருப்பது போல, அடிமை பெண் தன் சுவாமினி கையை நோக்கி இருப்பது போல, அப்படியே எங்கள் கண்கள் கர்த்தர் எங்கள் தேவனை நோக்கி இருக்கிறது. அவர் எங்கள் மேல் இரக்கம் செய்யும் வரை. கர்த்தரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஏனென்றால் நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டோம். கர்த்தர் எங்கள் பக்கம் இல்லை என்றால்? மனிதர் எங்கள் மேல் எழுந்தபோது, அவர்களின் கோபம் எங்கள் மேல் எரிந்தபோது, பாரு, அவர்கள் எங்களை உயிரோடையே விழுங்கியிருப்பார்கள். நீர்ப்பெருக்கு எங்களை கொண்டு போகும். அது எங்கள் ஆத்துமாவை மீது கடந்து போகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எங்களை அவர்களின் பல்லுக்கு இரையாக கொடுக்கவில்லை. எங்கள் ஆத்துமா குருவி போல தப்பித்தது. பிடிப்பவரின் வலையிலிருந்து. வலை உடைந்தது, நாம் தப்பினோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் மலை போல இருப்பார்கள். அது அசையாது, என்றும் நிலைத்திருக்கும். மலைகள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் தன் ஜனங்களை சுற்றி இருக்கிறார். துஷ்டரின் ஆட்சி நிலைக்காது. கர்த்தரை பயப்படுகிறவன் தன்யன், அவர் வழிகளில் நடக்கிறவன். நீ உன் கையின் உழைப்பின் பலனை சாப்பிடுவாய். நீ தன்யனாகியிருப்பாய். உன் மனைவி பலனுள்ள கொடி போல இருப்பாள் உன் வீட்டின் உள்ளில். உன் பிள்ளைகள் ஒலிவ மரங்கள் போல. இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாகட்டும். என் இளமையிலிருந்து அவர்கள் என்னை மிகவும் துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என்னை வெல்லவில்லை. உழவர்கள் என் பின்பக்கத்தில் உழுதார்கள். நீண்ட கிழிவுகளை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் துஷ்டரின் கயிறுகளை அறுத்துவிட்டார். சியோனை வெறுக்கிறவர்கள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். பின் திரும்பி போகவர்கள். அவர்கள் வீட்டின் மேல் வளரும் புல் போல வளர்ந்து முடிம் முன் உலர்ந்து போகும். அதை அறுப்பவன் தன் கையை நிரப்ப மாட்டான். யாரும் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார்கள். கர்த்தரே, ஆழ்மையிலிருந்து நான் உன்னை கூப்பிடுகிறேன். கர்த்தரே, என் சத்தத்தை கேளும். உம் செவிகள் என் வேண்டுதலை கேட்க வேண்டும். கர்த்தரே, நீ பாவங்களை நினைத்தால் யார் நிலை நிற்க முடியும்? ஆனால் உன்னிடத்தில் மன்னிப்பிருக்கு. அதனால் உன்னை பயப்படுகிறார்கள். நான் கர்த்தரை எதிர்பார்த்திருக்கிறேன். என் ஆத்துமா எதிர்பார்த்திருக்கிறது. அவருடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். என் ஆத்துமா காலையை எதிர்பார்ப்பவர்களை விட கர்த்தரை அதிகமாக எதிர்பார்க்கிறது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பியிரி. கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கு. அவரிடத்தில் பூரண மீட்பிருக்கு. அவர் இஸ்ரவேலை எல்லா பாவங்களிலிருந்தும் மீட்பு செய்வார். நீங்க பாத்தீங்க அழைப்பு. நீங்க பாத்தீங்க தப்பிப்பு. நீங்க பாத்தீங்க மீட்பு. ஆனால் இது முழு கதை இல்ல. நீங்க தான் படிக்க வேண்டும். சங்கீதம் 121, 123 முதல் 125 வரை, 128 முதல் 130 வரை. நீங்க எங்க நிற்கிறீங்க பாருங்க. ஒரு ராஜ்யம் உடைந்தால் என்ன நடக்கும்? ஆட்சி பலம் குறைந்தால், தலைமை சிறைந்தால், அப்போ சிஃப் கிரீடம்தான் இல்ல, முழு ராஜ்யம் அசைவும். படிச்சு பார், தேவன் எப்படி ராஜைகளுடைய எழுச்சியும் விழப்பையும் நடத்துகிறார். ஒரு சந்தேசக்காரன் யுத்தத்திலிருந்து வருகிறான்.
அவன் கொண்டுவரும் செய்தி, சவுல் மற்றும் யோனதான் செத்துப்போயினார்கள். இஸ்ரேலின் ராஜா வீழ்ந்து போயிருக்கிறான். தாவீது இதை கேட்கிறார். அவன் தன் உடையை கிழித்து மிகவும் அழுகிறார். சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் அவன் சந்தோஷம் செய்யவில்லை, விலாபம் செய்கிறார். பின்பு தாவீது ஒரு விலாப பாடல் பாடுகிறார். சவுல் மற்றும் யோனத்தானின் மேல் எப்படி விழுந்தார்கள் பலமான யோத்தர்கள். இது ஒரு பாடல் மட்டுமில்ல, ஒரு ஆழ்மான சோகம். பின்பு தாவீது கர்த்தரை கேட்கிறார். கர்த்தர் சொன்னார், மேல் போய் தாவீது யெகூதாவின் ராஜா ஆகிறார். ஆனால் இஸ்ரேல் இன்னும் பிரிந்திருக்கிறது. ராஜ்யம் ஆரம்பிக்கிறது, ஆனால் ஒன்றுமில்லை. அப்னேர் இஷ்போஷத்தை ராஜா ஆக்குகிறார். இஸ்ரேல் 2 பகுதியாக பிரிகிறது. சகோதரன் சகோதரனுக்கு எதிராக நிற்கிறான். உள்ளே யுத்தம் ஆரம்பிக்கிறது. அசாஹேல் அப்னேரை பின்தொடர்கிறார். அவன் வேகமானவன். ஆனால் அப்னேர் திரும்பி அவனை கொல்லுகிறார். அசாஹேல் அங்கேயே வீழ்ந்து போகிறார். யுத்தம் அதிகமாகிறது. யுத்தம் தொடரும். அப்னேர் பலமாகிறார். சவுலின் குடும்பம் பலவீனமாகிறது. நம்பிக்கை மாறி வருகிறது. அப்னேர் தாவீதுக்கு செய்தி அனுப்புகிறார். அவர் சமாதானம் தேடுகிறார் மற்றும் சவுலின் வீட்டிலிருந்து விலகுகிறார். ராஜ்யம் மாறி வருகிறது. ஆனால் யோவாப் பதிலளிக்கிறான். அப்னேர் கொல்லப்படுகிறார். இது நீதி அல்ல, பதில். இரத்தம் திரும்ப ஓடுகிறது. தாவீது மறுபடியும் விலாபம் செய்கிறார். அப்னேருக்காக அழுகிறார். அவன் கொலையை கொண்டாடிக்கவில்லை, ஒரு நீதியான ராஜா. இஷ்போஷத் தன் வீட்டில் கொல்லப்படுகிறார். அவருடைய தன்மக்கள் துரோகம் செய்கிறார்கள். அவர் தலையை எடுத்து தாவீதுக்கு கொண்டு வருகிறார்கள். ராஜ்யம் இன்னும் அசைகிறது. தாவீது அவர்களை பரிசீலிக்கவில்லை. அவர் சொன்னார், நிர்தோஷ இரத்தத்திற்கு நன்மை இல்லை. அவர் அவர்களை தண்டிக்கிறார், ஏனென்றால் நீதி மாற்றமில்லை. நீங்க பாத்தீங்க, ஒரு ராஜ்யம் விழுந்தது. நீங்க பாத்தீங்க, யுத்தமும் துரோகமும். ஆனால் தாவீதின் உள்ளமும் பார்த்தீங்க. இப்பொழுது நீங்கள் படிக்க வேண்டும். 2 சாமுவேல் 1 முதல் 4 வரை தேவன் எப்படி நீதியை அமைக்கிறார் என்று பாருங்கள். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் காணப்படுகிறதல்லவா? மறைவானது ஒன்றும் தேவனுடைய கண்களுக்கு தப்பாதென்பீரோ? நீதி தாமதித்தாலும் தடுக்கப்படாமல் நிறைவேறும் என்பீரோ? படித்து பார், கேட்கிற, பார்க்கிற, தீர்ப்பிடுகிற தேவனை. கர்த்தரே, உம் கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேகும். உம் ரௌதிராத்தில் என்னை தண்டிக்காதிரும். என் மேல் கிருபையாயிரும். நான் தளர்ந்து போயிருக்கிறேன். என் ஆத்துமா மிகவும் கலங்கியிருக்கிறது. ஆனால் நீர் கர்த்தரே, எத்தனை காலம் வரைக்கும்? என் முனகலினால் நான் சோர்ந்து போனேன். ராத்திரி முழுவதும் என் படுக்கை கண்ணீரினால் நனைகிறது. ஆனால் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டருளினார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தரே, எங்கள் ஆண்டவரே, உம் நாமம் பூமியெல்லாம் எவ்வளவு மகிமை உள்ளது. உம் வானங்களை நான் நோக்கும் பொழுது, உம் விரல்களின் கிரியைகளை பார்க்கையில், மனுஷன் என்ன, நீர் அவனை நினைவு கூறுதற்கு? அவனை தூதர்களுக்கு சபைக்கும் குறைவாக உண்டாக்கினீர். அவனுக்கு மகிமையும் கனமும் சூட்டினீர். உம் கையின் கிரியைகள் மேல் அவனுக்கு அதிகாரம் தந்தீர். கர்த்தரே, உம் நாமம் பூமியெல்லாம் எவ்வளவு மகிமையுள்ளது. நான் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். நீர் நீதியை நிலைநிறுத்துகிறீர். நீர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து உலகை தீர்ப்பிடுகிறீர். ஒரு அடைக்கலம் துன்பப்படுபவர்களுக்கு நெருக்கடி காலத்தில். ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியில் விழுந்து போனார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியினால் அறியப்படுகிறார். எழுந்திரும் கர்த்தரே, மனுஷன் மேலாண்மை செய்ய விடாதிரும். அவர்கள் தங்களை மனிதர் மட்டுமே என்று உணர வேண்டும். கர்த்தரே, நீர் என் தூரத்தில் நிற்கிறீரா? பெருமையினால் துன்மார்க்கன் ஏழைகளை துன்பப்படுத்துகிறான். அவர்கள் தங்கள் மனது இச்சையில் பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்கள் நினைவுகளில் தேவனில்லை. அவன் மறைவுகளில் காத்திருக்கிறான், சிங்கம் போல இரையை பிடிக்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் மறந்து போனார், அவர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். எழுந்திரும் கர்த்தரே, உம் கையை உயர்த்தும். சிறுமைப்பட்டவர்களை மறவாதிரும். நீர் பார்க்கிறீர். நீர் ஒவ்வொரு அநீதியையும் கவனிக்கிறீர். நீர் திகற்றென்ற பிள்ளையின் நீதியை செய்கிறீர். மூடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான், தேவன் இல்லை. அவர்கள் கெடுவியாக நடக்கிறார்கள், வழி தப்பிப் போனார்கள்.
ஒருவனுமே நன்மை செய்கிறவன் இல்லை. என்னை காப்பாற்றும் தேவனே, நான் உம்மிடத்தில் அடைக்கலமெடுத்தேன். நீரே என் ஆண்டவர். நீர் என் பங்கும் என் பாத்திரமாயிருக்கிறீர். என் ஜீவன் உம் கையில் உறுதியாயிருக்கிறது. நான் கர்த்தரை எப்பொழுதும் என் முன் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். நான் அசைவற்க மாட்டேன். உம் சந்நிதியில் பூரண ஆனந்தம் இருக்கிறது, பேரின்பம் என்றென்றைக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளாய் பொழிகிறது. அவற்றின் சத்தம் பூமியெல்லாம் சென்றெட்டுகிறது. கர்த்தரின் வேதம் நிறைவுள்ளது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அவருடைய சாட்சி நிச்சயமானது, பேதைக்கு ஞானம் தரும். சுத்தமுள்ளது, கண்களை தெளிவிக்கும். தன் தவறுகளை யார் உணர முடியும்? என்னை மறைவான பாவங்களுக்கு நீங்களாக்கி சுத்தம் செய்யும். துணிவுள்ள பாவங்களுக்கு என்னை விலக்கி காப்பாற்றும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். உம் வல்லமையில் ராஜன் மகிழ்கிறான். அவன் மனதின் வாஞ்சையை நீர் தந்தீர். அவன் தலையில் கிரீடத்தை வைத்தீர். அவன் கர்த்தரை நம்புகிறான். உம் கை உம் சத்துருக்களை கண்டுபிடிக்கும். நீர் அவர்களை உம் கோபத்தில் நிச்சயமாய் அழிப்பீர். ஒருவனும் உம் நீதியிலிருந்து தப்பமாட்டான். கர்த்தரே, உம் சக்தியினால் உயரும். நாங்கள் பாடி உம் வல்லமையை துதிப்போம். நீங்க பார்த்தீங்க கண்ணீர், நீங்க பார்த்தீங்க மறைவுகள், நீங்க பார்த்தீங்க நீதி. ஆனால் இது ஒரு சிறு துளிதான். நீங்களே படித்து பாருங்கள். சங்கீதம் 6, 8, 9, 10, 14, 16, 19, 21. கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்று காணும். நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.